பாடினால் ஒரு பாட்டு பாலாவி கேட்டு. புடலங்காய் யூஸ் பண்ணுவீங்களா? புடலங்காய் பிடிக்கும், எனக்கு புடலங்காய் பிடிக்கும். புடலங்காய் நல்லா பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி வச்சுக்கணும். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அவ்வளோதான். புடலங்காய்க்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, கடாயில் வானலில் கொஞ்சோண்டு கடுகு போட்டு கொஞ்சோண்டு சீரகம், சரிங்களா? பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம நறுக்கி வச்சுக்கோல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறுங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் புடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுருங்க. தக்காளி வெங்காயத்தோடையே நல்லா கிண்டி விட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அந்த மிளகாய் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் நீங்கள் போட வேண்டாம். சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்போண்டு போட்டுக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அவ்வளோதான். நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த தக்காளி தண்ணியிலே வெந்துடும். மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். புடலங்காய் சூப்பராக வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கிண்டி விட்டு சாப்பாடில் போட்டு தேங்காய் வேணா கூட போட்டுக்குங்க. சில பேர் முட்டை போடுவாங்க, நான் முட்டை போடுவேன். அது நல்லா வெந்து முடித்த உடனே ஒரே ஒரு முட்டை, அதை கொஞ்சம் நல்லா அந்த காயெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நட்டு சென்டரில் அந்த முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டையை வரையும் அப்படியே கிண்டுவேன். கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காயை அப்படியே பிரட்டி போட்டு அப்படியே ஒரு கிண்டிடுவேன். சாப்பாட்டில் போட்டு வச்சு சாப்பிட்டா புடலங்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். கடைசியில் முட்டை லைட்டாக காயை ஒதுக்கி விட்டுட்டு, வெந்துடும் காய் ஒதுக்கி விட்டுட்டு அந்த நட்டு சென்டரில் அந்த முட்டை, ஒரு முட்டையோ 2 முட்டையோ போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த காயை நல்லா பிரட்டி